தமிழ் சங்க இலக்கியத்துல பத்துப்பாட்டு, பத்துப்பாட்டுல 2வது பாடல் புறணராற்றுப்படை. கரிகால் வளவன்ட்ட பரிசில் பெற்று திரும்பி வந்த ஒரு பொருணன் இன்னொரு பொருணனுக்கு வழிகாட்டுறதாக அமைகிறது இந்த பாடல். 248 அடிகள் கொண்ட பெரிய பாடல். இதை இயற்றினவர் முடத்தாம கண்ணியார் அப்படிங்கிற புலவர். பொருணர் ஆற்றுப்படை அப்படிங்கிறது பொருணரை ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம் தருது. ஒரே நபரை சுட்டக்கூடிய பன்மை சொல்லா அமைது பொருணர் அப்படிங்கிற சொல். இந்த பொருணர் அப்படிங்கிறவங்க போர்க்களம் பாடுவோர், ஏற்களம் பாடுவோர் அப்படின்னு எல்லாம் சில வகைகள்ல சொல்லப்படுவாங்க. இரும்பனை போந்தை தோடும், கருஞ்சினை ஆரவாய் வேப்பினம் குழையும் தெரியலும், ஓங்கிருஞ் சென்னி மேம்பட மிளைந்த இருபெரும் வேந்தரும் ஒரு களத்து ஒழிய வெண்ணித் தாக்கிய வெறுவரு நோன்தாள். இந்த அடிகள் வெண்ணிப்பரந்தலை அப்படிங்கிற களத்துல பாண்டிய மன்னனையும் சேர மன்னனையும் ஒரு சேர கரிகால் பெருவளத்தான் அப்படிங்கிற சோழ மன்னன் வென்றதை குறிச்சு பேசுகிற அடிகள். உருவப்பகிரேறு இளையோன் செல்வன் அப்படிங்கிற அடி உருவப்பகிரேறுங்கிறவனுடைய பிள்ளைதான் இந்த கரிகால் பெருவளத்தான் அப்படின்னு சொல்லுது. இவன் தாய் வயிற்றில் இருக்கும் பொழுதே தந்தையானவன் மறைந்துடுறான். தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே தாயம் வந்தவன் அப்படின்னு இவனை குறிப்பிடுறது உண்டு. தாயம் அப்படிங்கிறது அரசு கட்டில், போர்க்களம் இவற்றை குறிக்கக்கூடிய வார்த்தை. சின்னஞ்சிறு வயதிலேயே பகைவர்கள் இவனை சிறையிட்டு தீ வைத்ததனால் கால் கருகி இவனுக்கு கரிகால் வளவன் அப்படிங்கிற பெயர் ஏற்பட்டதாக குறிப்பு இருக்கு. இவனுக்கு இயற்பெயர் திருமாவளவன் அப்படின்னு இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. ஒரு பொருணன் மற்றொரு பொருணன்ட்ட பேசும்பொழுது பொருணனோட நிலை, யாழோட இயல்பு, பாடினியோட இயல்பு, வழியோட தன்மை, இதையெல்லாம் புறணராற்றுப்படை விரிவா விளக்குது. யாழானது ஒரு புது மணப்பெண் அலங்காரத்தோடு திகழ்வது போல யாழுக்குரிய தெய்வம் வெளிப்பட தோன்றுவதாக அழகா அமைஞ்சிருக்கு அப்படின்னு புறணராற்றுப்படை சொல்லும். மணம் கமழ் மாதரை மன்னி அன்ன அணங்கு மெய் நின்ற அமைவரு காட்சி. இது யாழுடைய அழக சொல்லுது. ஆறு அலை கழ்வர் படைவிட அருளின் மாறுதலை பெயர்க்கும் மருவு இன் பாலை. இந்த அடிகள் யாழிசையை கேட்டு இந்த கள்வர்கள் தங்கள் கையில இருக்கக்கூடிய கொடூரமான கருவிகளின் தொழிலை மறந்து இனிமையாக மாறக்கூடிய ஒரு செயலை குறிக்கும். நாள்தோறும் களிறு வழங்கும் அதற்கானத்து அல்கி இலையில் மராத்த எவ்வம் தாங்கி வலை வளந்தன்ன மென் நிழல் மருங்கில் காடு உரை கடவுள் கடன் கழிப்பிய பின்றை. இந்த அடிகள் பாடினியானவள் அன்றன்று காலையிலே செய்ய வேண்டிய தெய்வ வழிபாட்டை அங்க செய்யற நிலையை குறிக்குது.